செஸ்ன்றது லைஃப் மாதிரி தான் இருக்கு. ஈச் மூவ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு ராங் ஸ்டெப் லைஃப்னாலும் கேம் ஓவர் ஆகிடும். பேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ஃபோக்கஸ் இல்லைன்னா சக்சஸ் வராது. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தான் ரியல் growth. ஸோ செஸ் போல வாழ்க்கையிலயும் பிளான் பண்ணிட்டு விளையாடுனா ஸ்டெடியா மூவ் பண்ணலாம். அதனால உங்களுக்காக ஒரு ஆஃபர் இருக்கு. நம்ம சேனல்ல ஃப்ரீயான செஸ் கோச்சிங் தமிழ்ல ப்ரொவைட் பண்றதா இருக்கும். ஸோ ஸ்குவாட்ல சேரணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, செஸ்ல போர்ட் செட்டப்ன்றது ராங்கா இருந்ததுன்னா நீங்க ஸ்டார்டிங்ல லூஸ் பண்ண வேண்டியதுதான். செஸ் போர்ட்ல 64 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அதாவது 8 rows, அத ரேங்க்னு சொல்லுவாங்க. 8 columns 5 சொல்லுவாங்க. half white half black மாதிரிதான். செட் பண்ற ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டம் ரைட் ஸ்கொயர்ல ஒயிட் இருக்கணும். அதுதான் நாம ஒயிட் அண்ட் ரைட் ரூல்னு சொல்றோம். சென்டர் ஸ்கொயர்ஸ் ஆகிய E4, D4, E5, D5 இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்ட்ன்றது ஸ்ட்ராங்காக அமையும். எவ்ரி செஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. உங்களுக்கு ஒரு நேம், எனக்கு ஒரு நேம் இருக்க மாதிரி செஸ் ஸ்கொயர்ஸ்க்கும் நேம் இருக்கு. பாயிண்ட்ஸ்க்கு லெட்டர், அதாவது ஆல்பபெட்ஸ் ஏல இருந்து H வரைக்கும் சொல்லுவாங்க. ரேங்க் அதுக்கு நம்பர்ஸ் 1 to 8 நியூமரிக்கல்ஸ பயன்படுத்துவோம். ஸோ நீங்க எப்படி இந்த ரேங்க் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆர் ஃபார் ரோ, ஆர் ஃபார் ரேங்க் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல ரெஸ்ட் என்னது காலம், அதை நம்ம ஃபைல்ல சொல்றோம். ஒரு ஸ்கொயருக்கு நேம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அது கூட நம்பரை கம்பைன் பண்ணி தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு E4 ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா E5ல இருக்க 4th ரேங்க் தான் இங்க குறிப்பிடுறாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் நேம்ஸ் சொல்லி பிராக்டிஸ் பண்றதால உங்களுடைய மூவ் ஸ்பீடும் பிளான் பண்ற திறனும் அதிகரிக்குது. செஸ்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக்னாலும் அந்த கேமை நீங்க லாஸ் பண்ண நேரிடும். அதே போல போர்டு அரேஞ்ச் பண்றதுக்கு கோல்டன் ரூல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டம் ரைட் சைட்ல ஒயிட் ஸ்கொயர்ன்றது இருக்கணும். இதுதான் நாம ஒயிட் அண்ட் ரைட் ரூல்னு சொல்றோம். ஷார்ட் ஒன்ல ப்ரிசைஸா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது கரெக்டா இருந்தாதான் பீசஸ் ஸ்டார்டிங்ல ப்ராப்பர் பொசிஷன்ல இருக்கும். உங்களுடைய மூவ்ஸுமே ஸ்ட்ராங்கா அமையும். செஸ் போர்ட்ல பீசஸ எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியலையா? டோன்ட் வரி, நான் உங்களுக்கு அதை சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒயிட் ஆன் ரைட் ரூல் நீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த செட்டப் உங்களுக்கு ஈஸியா அமையும். ஃபர்ஸ்ட் போல பாத்தீங்கன்னா, ரூப்ல யானை, நைட் குதிரை, பிஷப்ல மந்திரி, தென் குயின் கிங், தென் சைமல்டேனியஸ்லி பிஷப் நைட் ரூக் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, குயின்ன்றது அதனுடைய சேம் கலர் ஸ்கொயர்ல தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒயிட் குயின்னா ஒயிட் ஸ்கொயர், பிளாக் குயின்னா பிளாக் ஸ்கொயர். செகண்ட் ரோ ஃபுல்லாமே நீங்க என்ன கலர்ல இருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் லைனா அடுத்த குறைய 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். இது கரெக்டா இருந்தாதான் உங்களோட ஓப்பனிங்ன்றது ஸ்மூத்தாக அமையும். நீங்க செஸ் போர்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டுதான். நம்ம பொதுவா ரோஸ் அண்ட் காலம்ஸ் பயன்படுத்தும். பட் செஸ்ல பாத்தீங்கன்னா ரேங்க்ஸ் ஃபைல்ஸ் தான் சொல்லுவோம். ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆர் ஃபார் ரேங்க், ஆர் ஃபார் ரோ. ஸோ அதனால ஹாரிசான்டலா இருக்கிறது நீங்க நியூமரிக்கல்ஸ் மூலயமா ரேங்க் பண்ண போறீங்க. எப்படி பண்ணனா கீழே இருந்து போகணும். எப்படின்னா 1 2 3 நீங்க மேல பாக்குறீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். தென் ஃபைலுக்கு நீங்க ஆல்பபெட்ஸ் தான் பயன்படுத்த போறீங்க. A to H ன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆப்வியஸ்லி வெர்டிகலா தான் உங்களுக்கு நேம்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏன் என்ன தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா,
உங்களுடைய ஸ்கொயர் நேம்ஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்றதுக்கு இந்த ரேங்க்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அமையும்.